நமக்கு சில குறிப்புங்க நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ லேட் ஆயிடுச்சு. அதனால நம்ம எப்பவும் ஜெபிக்கிற மாதிரி இப்போ ஷைனி வந்து ஜோம் பண்ணி சுகமாய் வந்துட்டா. நீ சர்ச்சைக்கு வந்துருந்தா. ஸ்தோத்திரம். நல்லா இருந்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இப்போ ரொம்ப ஒழுங்காக இருந்தா. ஆண்டு திருவிழா வீட்டுக்கு ஒரே ப்ரே பண்ணியிருக்கோம். 2-3 நாள் தொடர்ந்து ஜோம் பண்ணியிருந்தோங்க. சர்ச்சில் ஜோம் பண்ணாங்க அவளுக்காக. ஏசப்பா திருவிழால சுகமாகி வீட்டுக்கு சர்ச்சைக்கு வந்துச்சா. அந்த நன்றி சொல்றேன். நாளையிலேயும் நம்ம வந்து ஜான்ஜபராஜ் சீக்கிரம் வரணும். என்னதான் லேட் ஆகினாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆண்டு சில காரியங்களை நம்ம சரிப்படுத்தியே வெளிக்கொண்டு வருவார். வடக்கு நம்ம ஜெபம் பண்ணோம்னு ஏசப்ப வெளியே டக்குன்னு காரியத்தை செய்ய மாட்டாரு. என்னன்னா அவர் வந்து எல்லாத்தையும் நிதானமா சொல்லுவாங்க. வெளியுள்ள காரியத்தை எல்லாத்தையும் சரி பண்ணணும்ல. டக்குன்னு ஏசப்ப வந்து டக்குன்னு நம்ம ஜெபம் பண்ணணும்னு வெளிக்கொண்டு வர முடியும். ஆனா வெளியே உள்ள காரியத்தை எல்லாம் சரி பண்ணி வச்சுட்டு தான் கரெக்ட் பண்ணுவாங்க ஏசப்பா. அதனால எல்லாத்தையும் கரெக்டா பண்ணாங்க. நம்ம ஜெபம் பண்றது தடையெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும். ஜான்ஜபராஜுக்காக நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கணும். திருச்சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். மிஷனரிக்காக ஜெபிக்கணும். வியாதிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கணும். எல்லா மக்களையும் தேவனுடைய தத்துவ நம்ம ஜெபித்துட்டு இருக்கிறோம். செல்போன் அடிப்பட்ட மக்கள் எல்லாம் நம்ம தேவ சொல்ற போடுறோம். ஏன்னா செல்போன்ல வந்து நிறைய பேருக்கு வந்து மனசு கஷ்டப்பட்டாங்க. எங்கடா செல்போன் இப்படி வந்து குடும்பத்தை ஆட்டி படைக்குது. செல்போன் வச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்க வீட்டுல தாய் தப்புங்க என்ன சொன்னாலும் கூட கேட்க மாட்டேங்காங்க. செல்போன் வச்சுட்டு இந்த காதுல ஒன்னத்தையும் மாட்டிக்கிட்டு கூப்பிட்டாலும் கூட காது கேட்க மாட்டேங்குது. இவ்வளவு கூப்பிட்டாலும் அதுல காது கேட்க மாட்டேங்குது. அப்போ இந்த செல்போன்ல இருந்து அடிமைப்பட்டு எடுக்கிற பிள்ளைகளை விடுதலை பண்ணணும்னா நம்ம அந்த என்ன செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ரெண்டு செல்போன் வந்து பயங்கரமான பிசாசு. நிறைய காரியங்கள் ஆசிரியமா இருக்கு. நிறைய காரியங்களுக்கு அது ஒரு பிசாசு மாதிரி தெரியுது. எனக்கு எத்தனை பேர் சமாதானத்தை கட்டுக்குது, சந்தோஷத்தை கட்டுக்குது. அது ஆட்டி படைக்கு குடும்பத்தை சீரழிக்குது. அதனால நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவாங்க. கண்களை விட்டு நம்ம ஜெபிப்போமா? ஜான்ஜபராஜுக்காக ஜெபிக்கிறோம். சர்வல தேவனே இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன். ஏசப்பா ஆண்டவரே இந்த வேலையிலையும் உங்க சமூகத்தை தாழ்த்தி வறுமையாக்குறையா எங்களை மட்டுமாய் கிருபையாய் நடத்தி வருகிறேன். உனக்கு நன்றி சொல்றேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பெரிய பாதைகள். ஆனாலும் அந்த பாதைகள் எல்லாத்துலயுமே எங்களை தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே கடத்தினை கூட்டிட்டு வருகிறீரே. உனக்கு நன்றி சொல்றேன் ஏசப்பா. உங்களுடைய கரம் எங்க கரத்தை இறுக பற்றி கொண்டிருக்குங்கிறத நாங்கள் அறிகிறோம் அப்பா. தகப்பனே எங்களை இருத்து தகப்பனை சிக்கன்னு பிடிச்சி வச்சுட்டு நீ நடத்துகிறீங்க. உங்க கோடி 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 நன்றிப்பா. உண்மை போல தகப்பன் யாரும் இல்ல தகப்பனே. உண்மை போல உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவர் யாரும் இல்ல தகப்பனே. சோத்திரம்பா. சாத்தான் போடுற எல்லா திட்டங்களையும் கத்தர் அர்த்தமாக்கி போட்டு வருகிறீங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வெளியில இந்த பாதப்பிள்ளைகளை எங்களை தாழ்த்துறோம். கல்வா ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால் நீர் ஆசீர்வதித்து சாரு.